அசைவ பிரியர்கள் நிறைய பேருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் செட்டிநாடு பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா செட்டிநாடு பிரியாணி நல்ல காரசாரமாக மசாலாக்கள்லாம் இருக்கிறதால நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தென்னிந்தியாவோட சுவையான பிரியாணி. செட்டிநாடு உணவுனா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து செட்டிநாடு பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தினரால் உருவாக்கப்பட்ட உணவுன்றதால இது பேரு செட்டிநாடு பிரியாணி அப்படின்ட்டு பேர் வந்துருச்சு. சரி, செட்டிநாடு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? வல்லவன் உங்களில் ஒருவன். சிக்கன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 4 கப், வெங்காயம் 4 நறுக்கினது, தக்காளி 4 நறுக்கியது, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கப், தேங்காய் பால் 2 கப், வறுத்த முந்திரி 20, தண்ணி 4 கப், பிரியாணி இலை 2, எண்ணெய் 5 - 6 டேபிள் ஸ்பூன். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 8, இஞ்சி 2 இன்ச் துண்டு நறுக்கியது, பூண்டு 8 பற்கள், பட்டை 2 இன்ச், ஏலக்காய் 3, கிராம்பு 6. முதல்ல இப்போ மசாலாவுக்கு எடுத்து வச்சிருக்க இந்த பொருட்கள் எல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துருங்க. அதில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்ட்டு, புதினா மற்றும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து பெரட்டி ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 கப் தேங்காய் பாலோட 4 கப் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இதில் பாசுமதி அரிசி நல்லா கழுவிட்டு இந்த தேங்காய் பாலில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த இடத்துல தான். 1/2 மணி நேரம் நம்ம தேங்காய் பாலில் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை மற்றும் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கன் துண்டுகளெல்லாம் சேர்த்து நல்லா சிக்கன் நிறம் மாறும் வரை நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து அதில் தக்காளி, தயிர், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா பெரட்டிட்டே இருக்கும்போது அது நல்லா அந்த சுண்டிட்டு வரும். நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவரு, அந்த டேஸ்ட்டு, அந்த நறுமணமே நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிருங்க. தீயை சிம்மில் வச்சிருங்க. 10 நிமிஷம் சிக்கன் இந்த சிம்மிலேயே வேகட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குக்கரில் நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் ஊற்றிடுறோம். தீயை இப்போ ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கலவையானது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் அரிசியை சேர்த்துருங்க. அரிசி, இந்த பேஸ்ட் இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் குக்கரில் அந்த தண்ணி அப்படியே சுண்ட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் வத்துற நேரம் பார்த்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடின குக்கரை 10 நிமிஷம் கழித்து இறக்கி அதில் கொத்தமல்லி மற்றும் முந்திரி இதெல்லாம் தூவி நீங்கள் இறக்கி சாப்பிட்டீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்.